வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தலைப்பு என்னன்னா, சைலன்ட் கால் ஸ்டோன் ஆர் ஏசிம்ப்டமேட்டிக் கால் ஸ்டோன். அதாவது அமைதியா இருக்கிற பித்தப்பை கற்கள். இது நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாரி நான் ஒரு மாஸ்டர் செக்கப் போயிருந்தேன். இல்ல வந்து அதில ஒரு ஸ்கேன் பண்ணும்போது, இது மாரி எனக்கு பித்தப்பையில கல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாரி ஒரு கைனகாலஜிஸ்ட்ட போயிருந்தேன். அவங்க ஸ்கேன் பண்ணாங்க. அப்போ வந்து என் பித்தப்பையில ஒரு கல் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. வலி இல்ல. ஜீரண பிரச்சனை இல்லை. அத மாரி சிம்ப்டம்ஸ் எதுவும் இல்லாத, பிரச்சனை எதுவும் இல்லாத பித்தப்பை கற்களுக்கு தான் சைலன்ட் கால் ஸ்டோன்ஸ் அப்படிம்பாங்க. சரி, நம்ம இதுக்கு முன்னால பித்தப்பை கல்ல பத்தி பார்த்துருப்போம். சில வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறோம். பித்தப்பை கல்லுங்கிறது பித்த நீர், அதாவது பைல் அ அ அந்த பித்தம் அது வந்து திக்காயி அதில இம்பேலன்ஸ் வரும்போது கல்லா மாறுது அப்படிங்கிற மாரி ஒரு இது. இல்ல பித்தப்பை இன்ஃபெக்ஷனாலயும் வரும். இது யாருக்கு அதிகமா வரும் அப்படின்னா, இத மாரி கொஞ்சம் ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். வெயிட் போட்டவங்களுக்கு, நெறையா கொழுப்பு அது அவங்களுக்கெல்லாம் இது ஜாஸ்தியா வரலான்னு. சரி, இப்போ சிலருக்கு வந்து இது மாரி சைலன்ட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். இப்போ ஸ்கேன் பண்ணும்போதோ, இல்ல சிடி ஸ்கேன் பண்ணும்போதோ, இது மாரி ஒரு பித்தப்பை கல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கு எந்த சிம்ப்டமும் இல்ல. பட் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நல்லா துருவி துருவி கேள்வி கேட்டோம்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். எப்படி இருக்கும்? நெஞ்செரிச்சல், ஏப்பம் ஏப்பமா வர்றது, வயிறு உப்பசமா இருக்கிறது, இல்ல பசி இல்லாம இருக்கிறது, இல்ல ஒரு ஒரு ஃபேட்டி ஐட்டத்த பார்த்தா ஒரு ஆயில் பொரிச்சது இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வயசானா நான் வந்து இப்போலாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. வயசானனால நான் வந்து இப்போ இந்த பொரிச்சது, வறுச்சதெல்லாம் சாப்பிட்றதில்ல. பட் சிலருக்கு இது உள்ள இருக்கிறனால, அதாவது பித்தப்பை கல் உள்ள இருக்கிறனால தான் அவங்க அத சாப்பிட்றத விடுவாங்க. இல்ல குறைச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ, இந்த சைலன்ட் ஸ்டோனுங்கிறதே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது உள்ள ஒரு பிரச்சனைய குடுத்துக்கிட்டு இருக்கலாம். பட் சிலருக்கு கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம, அது உண்மையிலேயே சைலன்ட்டா இருக்கும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா? அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். இத வந்து சொன்ன மாரி, இத வந்து 2 அதாவது இந்த மருத்துவ உலகத்தில பார்த்தீங்கன்னா, 2 குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து இத பேசுவாங்க. ஒருத்தர் வந்து, ஆமா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவையில்ல. ஏன்னா இது பிரச்சனையே பண்ணல. தேவையில்ல. பட் சிலர் என்ன பேசுவாங்கன்னா, இல்ல, இல்ல எப்படினாலும் இது கல்லு. இது கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இந்த 2யும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டே தேவையில்ல அப்படின்னு சொல்றவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதான் பிரச்சனையே பண்ணலையே, எதுக்கு தேவையில்லாம ஒரு நல்ல ஒரு உறுப்ப போய் எடுக்கணும் அப்படிங்கிற இதுதான் பேஷண்ட்டும் கேட்பாங்க. யூசுவலா பார்த்தீங்கன்னா, பித்தப்பை எடுக்கணும்னாவே, எதுக்கு ஒரு உறுப்பு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாரி கேட்கிற மாரி தான் இது வந்து பிரச்சனை பண்ணாத இத ஏன் எடுக்கிறீங்க? பிரச்சனை பண்ணா எடுக்கலாமே அப்படிங்கிற மாரி ஒரு குரூப் பேசுவாங்க. இது ஒரு பார்ட். பட் பார்த்தீங்கன்னா, இந்த சைலன்ட் ஸ்டோன்ஸ் எப்ப வேணாலும் பிரச்சனைய குடுக்கலாம். எப்ப வேணாலும் அந்த கல்லு வந்து கீழ இறங்கியோ, அந்த பித்தம் வர பாதை அடைத்தோ, வலியோ, இல்ல மஞ்சக்காமாலையோ, இல்ல பயங்கரமா ஒரு அஜீரணம் அத மாரி பிரச்சனைகள குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஒரு பார்ட். அதனாலயே என்ன சொல்லுவாங்க, இத வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாரி. அடுத்தது அந்த லைஃப் ஸ்டைல் இப்ப மாறிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, கடந்த 20, 30 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வெயிட் போட்டாங்க. நல்ல ஓவர் வெயிட். அதுமாரி தேவைக்கு அதிகமா எல்லாரும் சாப்பிடுறாங்க. லேட் நைட் சாப்பிடுறாங்க. உடல் உழைப்பு, அதாவது எக்ஸர்சைஸோ இல்ல உடல் உழைப்புன்னு சொல்ற மாரி அது பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் அதேமாரி நெறைய கார்போஹைட்ரேட் அதாவது ஸ்வீட் அது மாரி பொருட்கள் இல்ல நெறைய அ அ கொழுப்பு ஐட்டங்கள் சாப்பிடுறது, இதெல்லாம் நெறைய ஆயிட்டே இருக்கிறனால, அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த பித்தப்பை கல்லு சின்ன வயசுலயே இப்ப நெறைய வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இது தவிர மக்கள் ரொம்ப நாள் உயிர் வாழ்றாங்க. இப்ப நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு பார்த்தீங்கன்னா 53, 54 தான். பட் இன்னைக்கு 74, 78 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால ரொம்ப நாள் உயிர் வாழ்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது, ஏன்னா இப்போ இன்னைக்கு சைலன்ட்டா இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு 50 வயசு, ஒரு பிரச்சனையும் பண்ணல. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு 80 வயசு ஆகும்போது பெரிய பிரச்சனை வருது. நல்ல ஆள் ஹெல்த்தியா இருக்காங்க. பட் அந்த பிரச்சனை வரும்போது, மயக்க மருந்து குடுக்குறதெல்லாம் ரிஸ்க் எல்லாம் வருது அப்படிங்கிறனாலயும், இந்த உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸும் சீக்கிரமா பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து எப்படியும் ஓடலாம், ஒழிய முடியாது. எப்படியும் ஒரு நாள் எப்படியும் ஆப்பரேஷன் தான் வரும். அத ஏன் முதல்லே பண்ணிறக்கூடாது. இத பண்ணிட்டா ஒரு ஹை ரிஸ்க் இல்லாம, பிரச்சனை இல்லாதப்ப பண்ணிட்டோம்னா, ஒரு பெரிய காம்ப்ளிகேட் ஆகாது. இப்படி ஆர்கியூமென்ட் பண்ற டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ அ இல்ல, இல்ல. இத பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம். இது வந்து சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கல்லு வந்து உள்ள உறுத்தி, உறுத்தி, உறுத்தி கொஞ்ச நாள்ல வந்து அது கேன்சரா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இத மாரி ஆர்கியூமென்ட் பண்ற
ஒரு ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. இதை விட முக்கியமாக நான் பார்க்குறேன் என்னென்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சொன்னீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெருசாக வயிற்ற கிழிச்சிருவாங்க. இந்த இடத்துல குறைஞ்சது ஒரு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டருக்கு கட்டு இருக்கும். பட் இப்போ எல்லாமே லேப்ரோஸ்கோப் இல்லை ரொம்ப அட்வான்ஸ்டாக ரோபோட்டிக் சர்ஜரிலாம் வந்தனால ஈஸியாக பண்ணிடுறனால டாக்டர்ஸுமே கொஞ்சம் ஓவராக சைலண்ட் ஸ்டோனாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ நிறைய பேருக்கு டயபெட்டிஸு, ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறனாலையும் எதுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இது அப்போ வந்து ஒரு எமர்ஜென்சியாக ஒரு காம்ப்ளிகேட்டடாக பண்ணணுங்கிற மாதிரியும் சில டாக்டர்ஸ் இப்போ யோசிக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக சைலண்ட் கால் ஸ்டோன் இது என்னோட அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட் கால் ஸ்டோன் அப்படின்னு இருந்ததுன்னா உண்மையிலேயே அது சைலண்ட்டாக இல்லை நமக்கு தெரியாமல் ஏதாவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணணும். ஓகே, உண்மையிலே சைலண்ட்டாக இருந்தால் ஓகே, ஒரு யங் ஏஜாக இருக்கிறாங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை, டயபெட்டிஸ் இல்லை, வெயிட் வந்து நார்மலாக இருக்கிறாங்க, ஒரு ஒரு டயட்டு சொன்னால் அந்த டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவாங்க, ஒழுங்காக ஃபாலோ அப்புக்கு வருவாங்க, அப்பப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துப்பாங்க, ஒரு டெஸ்ட் பண்ண சொன்னால் ஒழுங்காக பண்ணுவாங்க, அதுமாரிலாம் ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணாமல் அப்சர்வேஷன் அப்படிங்கிற ஃபாலோப்பில் வச்சுக்கலாம். பட் இதில் எதுவுமே இல்லை, ரொம்ப யங் பேஷண்ட்டு, டயட்டை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, சொன்னதை கேட்க மாட்டாங்க, ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இல்லை நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கால் ஸ்டோன்ஸ் இருக்குது, இல்லை கால் பிளாடரில் உள்ள பிரச்சனைகள், கேன்சர் அதுமாரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் சைலண்ட் ஸ்டோனாக இருந்தாலும் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ போய் அதை எடுத்துக்கிறது உங்கள் டாக்டரோட அறிவுரைப்படி எது நல்லது கெட்டதுங்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஸோ சைலண்ட் கால் ஸ்டோன் ஆர் ஏசிம்ப்டமேட்டிக் கால் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 15-20% வந்து ஒரு பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு அக்யூட் ஒரு ரொம்ப சிவியராக எமர்ஜென்சியாகவே சில பிரச்சனையோடு அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சைலண்ட் கால் ஸ்டோன்னாவே முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த க்ரைட்டீரியா படி. பட் டயட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில். ஸோ நீங்கள் ரொம்ப ஆயில் ஐட்டம் வரிச்சது பொரிச்சதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த சைலண்ட் கால் ஸ்டோனும் பிரச்சனையை கொடுத்து இது பண்ணலாம். அதேமாதிரி பல வீடியோக்களில் நம்ம பித்தப்பை எடுத்தால் நல்லது கெட்டதை பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ அதனால் இதில் வந்து ஓவராலாக மக்கள் எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க வெயிட்டு, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவாங்களா இதெல்லாம் வச்சு டாக்டர்ஸோட ஆலோசித்து அதுக்கு என்ன சரியான தீர்வோ அதை பார்த்துக்கோங்க. வணக்கம்.